ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா செடி நம்ம மாடியில் நிறைய தளிர்களும் மொட்டுக்களும் வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தரையில் வச்சு வளர்த்துறது கூட ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தாங்க. நல்லா மண்ணெல்லாம் கொத்தி விட்டுட்டு ஏதாவது ஒரு உரம், சிம்பிளான ஒரு உரம் போட்டு விட்டால் கூட போதும், நல்லா வேர் பிடிச்சி சூப்பராகவே வரும். ஒரு சில செடியெலாம் பார்த்திங்கன்னா தரையில் நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை ஏதாவது ஒரு ரீசனுக்காக நம்ம பிடுங்கி வேறு இடத்துல நடலாம் அப்படின்னு பார்த்தா கூட வேறு அவ்வளோ இறங்கியிருக்கு, மண்ணுக்குள்ளே அவ்வளோ இறங்கியிருக்கு. ஆனால் நம்ம பாட்டில் வச்சுருக்கிறதுலாம் அந்தளவுக்கு போக முடியாது. அந்த குட்டி பாட்டு, அதுவும் 12 பாட்டெலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரீபார்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சின்ன செடியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஒரு 9 பாட்டில் இல்லைன்னா 12 கூட வச்சு வளர்த்திடலாம். பெருசாக 15 தான் வச்சு வளர்த்த முடியும். அதுவும் பன்னீர் ரோஸ்லாம் சொல்லவே தேவையில்லை, நல்லா அடர்த்தியாக வரும். அதனால தான் நான் பார்த்திங்கன்னா மாடியில் பன்னீர் ரோஸ் வைக்கவே இல்லை, தரையில் தான் கொண்டு போய் வச்சுருக்கேன். ஏன்னா மாடியில் வைக்கும்போது நல்லா பெரிய க்ரோ பேக்கில் தான் வைக்கணும் இல்லைங்களா, ஸோ அதனால தான் தரையிலே வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது மூக்குத்தி ரோஸுங்க. சின்ன சின்னதாக பூக்கும் இல்லைங்களா, குட்டி குட்டியாக மூக்குத்தி மாதிரியே இருக்கும். தரையில் வச்சாலும் சரி, மாடியில் வச்சாலும் சரி, மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணோன்னா சூப்பராகவே வருங்க. இதே மாதிரி கொத்து கொத்தாக பூக்கிறதுல நிறையா பூச்செடிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இந்த ரோஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைக்கலாம், மாடியிலையுமே நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஆனால் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து பண்ணணும். ரொம்ப வெயில் அடிச்சுது அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில் கொக்கோ பித்தோ இல்லை காஞ்சல தளியோலாம் மேலே லேயராக போட்டு வைங்க. அப்போ தான் ஓரளவுக்குனாலும் தண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு செடியுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த செடி ஃபேரி ரோஸுங்க. எங்கிட்ட ஒரு 4-5 வருஷமாகவே இந்த செடி இதே இடத்துல அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டு க்ரோபேக் மட்டும் தான் நான் மாற்றிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. அந்த ஸ்டெம்மை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கும். ஒரு சிலது அப்படியே காஞ்சே போயிடுச்சு, காஞ்சாலுமே இன்னும் நிறைய நியூ பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இந்த ரோஸ்லாம், இந்த ஃபேரி ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு சூப்பரான ஒரு செடிங்க. தாராளமாக நம்ம வளர்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். வீட்டு முன்னாடியும் வைக்கலாம், இந்த மாதிரி மாடிலையும் வைக்கலாம், சூப்பராக பூக்கும். நிறைய தளிர் வச்சுருக்கு பாருங்கள். இதுக்கெலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய உரம்லாம் கொடுங்க, சூப்பரான ரிசல்ட் இருக்கும். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் வெரைட்டி தான். காஞ்ச நிலமையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தளிர்லாம் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன உரம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்றேன், ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஃபஸ்ட்டு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம், நம்ம வெளியெல்லாம் அலையணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. வேஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா, பால் வேஸ்ட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க. நார்மலான பால்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேங்களா. வேஸ்ட் ஆகிற பால் கெட்டு போயிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி பாலை மட்டும் எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில், நார்மலாக 7up பாட்டில்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடக்கூடிய ஒரு பாட்டிலில் நீங்கள் ஊற்றி, கெட்டுப்போன பாலை அப்படியே ஊற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க, ஓகேங்களா. நீங்கள் கெட்டுப்போன பாலை நீங்கள் காய வச்சதுனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே பாட்டிலில் ஊற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் தாங்க, நல்லா மூடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு மேலேயே ஆகிடுச்சு, நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணோன்னா மூடி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. மினிமம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு விட்டுருவேன், அப்போ தான் நல்ல கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு 2-3 பாட்டில் நான் செஞ்சு வச்சுருக்கேன், வேணுங்கிறப்ப எடுத்து ஊற்றிக்கலாம். இதை இன்டோர் பிளான்ட்டு, அவுட்டோர் பிளான்ட்டு, இந்த மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ட்டு, ஃப்ரூட் பிளான்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். மாடியில் வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசர் தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏர் வரும். இது 1 மாதத்துக்கு மேலே ஆனாலுமே எதுவும் ஆகாது, ஓகேங்களா. புழுலாம் எதுவுமே வராது, ஏன்னா நல்லா ஏர்டைட் பண்ணிடுறோம் இல்லைங்களா, அதனால் புழு வராது. இந்த ஃபெர்மெண்ட் ஆனது லைட்டாக வாசம் ஸ்மெல்லாக வரும் தான். உங்களுக்கு ஸ்மெல்லே வரக்கூடாதுன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுட்டிங்கன்னா ஸ்மெல்லே வராது, ஓகேங்களா. இப்போ நம்ம நல்லா இதை வடிச்சிடலாம். உள்ளே தயிர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம கம்போஸ்ட் பின்னில் போட்டுடலாம். இதை நம்ம செடிக்கு போடக்கூடாதுங்க. செடியில் மண்ணை நம்ம தோண்டி கூட இதை நம்ம போடக்கூடாது டைரெக்டாக. அப்படி போட்டோன்னா ரோஜா செடியிலலாம் ஃபுல்லாக நோய் தாக்குதல் வந்துடும், த்ரிப்ஸு இந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ அதனால் டைரெக்டாக இதை மட்டும் பண்ணிடாதீங்க. எல்லாமே வேஸ்ட் ஆகக்கூடிய எல்லாமே கம்போஸ்ட் பின்னில் போட்டு நல்லா மக்க வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரோஜா செடிக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி தயிர் மாதிரி ஐட்டம்லாம் இப்போ பாருங்கள், நல்ல ஃபெர்மெண்ட்டான ஒரு லிக்விட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் நாட்டு சக்கரெல்லாம் போட்டு ஃபெர்மெண்ட் பண்ணலைங்க, சும்மா இந்த கெட்டுப்போன பாலை மட்டும் ஊற்றி
1 மாதம் அப்படியே வச்சுருந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 1 வாரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நான் இதில் எப்படி தண்ணி கலக்கலாம் அப்படின்றது சொல்கிறேன். இதை ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு 5 ml அளவுக்கு இந்த ஃபெர்டிலைசரை நம்ம கலந்து எல்லா செடிக்குமே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாங்க. ரோஸ் செடிக்கு தான் ஸ்ப்ரே பண்ணணும்லாம் இல்லை, எல்லா செடிக்குமே ஸ்ப்ரே பண்ணுங்கள். இலைகள் எல்லாமே நல்லா பச்சையத்தோடு இருக்கும், புது தளிர்கள் நிறையாவே வரும், நியூ பிரான்ச்சஸ் அடியிலேருந்து வரும் பார்த்தீங்களா, பேசல் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறையாவே வரும். தரையில் ஊற்றி விடும்போது நிறையா வரும். ஓகேங்களா, ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இதில் லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கால்சியம் சத்துமே இருக்குங்க. இலைகள் எல்லாமே மஞ்சளாகி போகும் பார்த்தீங்களா ரோஜா செடியிலலாம், அதெல்லாம் தவிர்க்கலாம் ஈஸியாகவே. ஒரு சில டைம் நாமளே யோசிப்போம் இல்லைங்களா, சில செடிகள்லாம் நல்லா பச்சையத்தோடு இருக்குது, சில செடிகள் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது, குச்சி மட்டும் தான் நிற்குதுன்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி செடிகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. முக்கியமாக விதைகள்லாம் நீங்கள் தூவி விட்டுருப்பீங்க, காய்ச்செடியிலலாம் முளைச்சி வரணும் அப்படின்றதுக்காகவும் இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். தரையிலையுமே ஊற்றி விடலாம். இப்போ நான் தரையில் ஊற்றி விடுறதுக்கு எந்த மாதிரி அளவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறேங்க. இப்போது 1/2 லிட்டர் அளவுக்கு இந்த உரக்கரைசலை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு எல்லா செடிக்குமே நம்ம ஊற்றிட்டு வரலாம். இதில் லாக்டோபெசிலஸ் பாக்டீரியா, கால்சியம், மைக்ரோ ஆர்கானிசம்லாம் நிறைய இருக்குங்க. அதனால் செடிக்கு ரொம்பவே நல்லது. அந்த மண் நம்ம செடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழுக்களுமே சூப்பராக ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த உரங்கள் ட்ரை பண்ணுங்கள். இலைத்தலைகள் வந்து சூப்பராக இருக்கும். இலைத்தலைகள் நிறைய நியூ பிரான்ச்சஸ் வந்துச்சுனாவே நமக்கு நிறைய பூக்கள் பூக்கும், நோய் தாக்குதலுமே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ச்செடி வச்சுருந்தாலுமே இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.